மியூச்சுவல் ஃபண்டே இருக்குது. யூடிஐ நிஃப்டி 200 மொமெண்டம் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபேக்டர் பேஸ்ட் இன்வெஸ்டிங் ஃபண்டு. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபண்டமெண்டல் பெஸ்ட் ஸ்டாக்ஸ் எடுத்துட்டு அதில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம நல்ல மொமெண்டமில் இருக்குது, நல்ல ஹைலி ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதோ அதில் டாப் 5 இல்லை டாப் 10 இந்த மாதிரி ஒரு ரேங்கிங் பேஸ்ட் மெக்கானிசமில் ஸ்டாக் செலக்ட் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சொன்ன கம்ப்ளீட் எக்ஸசைஸை நீங்கள் பண்ணாமல் எனக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணி அதோட ரிட்டர்ன்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ரிட்டர்ன்ஸ் கம்பேர் டு பிஎஸ்சி 100 இருக்கட்டும் இல்லை லார்ஜ் கேப் ஃபண்டாக இருக்கட்டும் அதை விட மச் ஹையராக தான் இருக்குது. அண்ட் ஓவர் த லாங்கர் பீரியடில் இன்கேஸ் நீங்கள் எஸ்ஐபி பண்ணணும்னு நினச்சா கூட இந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் ஸ்பெசிஃபிக்கலி கம்பேர் டு நார்மல் இண்டெக்ஸ் ஃபண்டை விட இந்த மொமெண்டம் ஃபண்ட் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 இருக்குது. நிஃப்டி 50யை விட இந்த நிஃப்டி 200 மொமெண்டம் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸில் மச் ஹையர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பிளெட்ஜ் பண்ணி அதை கூட நீங்கள் ட்ரேடாக பண்ணலாம். நீங்கள் ஒரு ஆக்டிவ் ட்ரேடராக இருக்கீங்க, ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருக்கீங்க, இல்லை ஃபியூச்சர்ஸ் ட்ரேடராக இருக்கீங்க, உங்களோட கேபிட்டலை நீங்கள் கேஷாக வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இதை பிளெட்ஜ் பண்ணி கூட நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ எனிவேஸ் இட் இஸ் உங்களுக்கு இந்த மொமெண்டம் கொடுக்குற கம்ப்ளீட் அந்த ஹை ரிட்டர்ன்ஸ் ஓவர் த புல் மார்க்கெட்டில் உங்களுக்கு மச் பெட்டராகவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நார்மல் மியூச்சுவல் ஃபண்டை விட இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கான மேஜர் டிஃப்ரென்ஸு நான் சொன்ன அந்த மொமெண்டம் ஃபேக்டரை யூஸ் பண்ணி தான் இந்த ஹோல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஸ்டாக் செலெக்ஷனே ரன் ஆகுது.